ஹாய். இன்றைக்கி என்னால் மார்னிங் படிக்க முடியல. ஸோ நிறைய ஒர்க் இருந்துச்சு, சமைக்கிற வேலை இருந்துச்சு, அப்புறம் வீட்டை வேறு துடைக்க சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வீடெல்லாம் துடைச்சி வச்சுருந்தேன். மார்னிங் என் ஹஸ்பண்டு லேட்டாக தான் போனார் வேலைக்கு. ஸோ இந்த வேலையை எல்லாமே முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கவிஷ்டி ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. ஸோ அவள் வந்ததுக்கப்புறம் அவளை சாப்பிட்டுட்டு 2 பேரையும் தூங்க வைக்கிறதுக்குள்ளே 3:30 ஆயிடுச்சு. ஸோ 2 பேரையுமே தூங்க வச்சுட்டு தான் நான் படிக்க உக்காந்தேன். ஆக்சுவலாக நான் பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4க்கு ஜியாகிரஃபி, ஐஎன்எம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சுத்தமாக தொடவே இல்லை. நான் ஒரு லெசன் கூட இதெல்லாம் படிக்கல. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஜியாகிரஃபி தான் நான் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு லெசனை ஒரு வாட்டி நான் பார்த்துருவேன். பார்த்துட்டு அப்புறமா யூடியூப்பில் பார்த்திங்கன்னா அந்த லெசனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் நான் பார்ப்பேன். சாய்ஸில் தான் நான் பார்ப்பேன். ஸோ அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணியே நடத்தியிருப்பாங்க. ஸோ ஹைலைட் பண்ணுறப்ப நான் புக்கில் மார்க் பண்ணிப்பேன். என்கிட்ட குரூப் 4 அப்போயே இந்த புக்கு இருந்துச்சு. ஆனால் அப்போ டைம் இல்லாததுனால நான் டாபிக் வைஸ் படித்தேன். இந்த 2 சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஆனால் நான் சுத்தமாகவே தொடாது. அதனால தான் இப்போ இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இது நான் ஐஎன்எம் படித்தது. இதே மாதிரியே தான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுருப்பேன். இதுலேயே பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை புக் பேக்குன்ட்டு மார்க் பண்ணியிருப்பேன். ஒரு லெசனை படித்து மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து அதையும் புக்லேயே மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அப்படி தான் நான் படிச்சுட்டு வரேன். ஆக்சுவலாக எனக்கு பார்க்கில் போய் உட்காந்து படிக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக நிறைய கவர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ எங்கள் அம்மா இல்லாததுனால ஊருக்கு போனதுனால இப்போ அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க தூங்குகிற டைமில் மட்டும்தான் என்னால் படிக்க முடியும். ஸோ அந்த டைமில் தான் இந்த ஐஎன்எம்லாம் கவர் பண்ணது. நீங்களும் லைப்ரரி இல்லைனா பார்க்கில் போய் படித்து ட்ரை பண்ணி பாருங்கள்.